ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மசாலா கறி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. குக்கரில் 1 கப்பு பருப்பு, 2 கட் பண்ண 100 சின்ன வெங்காயம், இடித்து 2 பல் பூண்டு இதையெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். ஒரு பாத்திரத்தில் ஹோல் கரம் மசாலாவும் அரைமுடி துருவின தேங்காயும் சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். தேங்காய் பொன்னிறமாக வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து வறுத்து விட்டு ஆற விட்டுட்டேன். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். வேக வச்ச பருப்பு வெங்காயம் வந்துட்டு இந்த அளவு தான் வேகணும், ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. கறி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, பொடியாக கட் பண்ண பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டேன். வேக வச்ச பருப்பையும் சேர்த்து அரைச்சி வச்ச அரைப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை விட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கடைசி மல்லி இலையும் போட்டு இறக்கி விட்டுட்டேன். சூப்பரான பருப்பு சின்ன வெங்காயம் போட்ட மசாலா கறி ரெடி ஆயிட்டு. இது தோசைக்கும் ஆப்பத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.